வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். த்ரிஷா மீது அபாண்டமாக அவதூறு பரப்பியவர் மீதான சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு துணை நிற்போம். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் உறுதி. அதிமுக எம்எல்ஏக்களையும் நடிகைகளையும் இணைத்து பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி பெரிய ஆள் இல்லை என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கூவத்தூரில் நடக்காத சம்பவங்களை பேசி கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளதாக ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தன்னை நடிகையுடன் தொடர்புபடுத்தி அவதூறாக பேட்டி அளித்த ஏவி ராஜுவுக்கு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் வக்கீல் நோட்டீஸ். 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு தொடுக்கப்படும் என எச்சரிக்கை. சென்னையை போன்று தென் மாவட்ட மக்களும் சிறப்பு நிதி ஒதுக்க சட்டப்பேரவையில் செல்லூர் ராஜு கோரிக்கை. பட்ஜெட்டில் மதுரைக்கு மட்டும் 20 அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக நடிகர் கமல்ஹாசன் பேட்டி. முடிவானதும் தெரிவிப்போம் என்றும் மக்கள் நீதி மய்ய 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் உறுதி. வடக்கிற்கும் வாரி வழங்குகிறது தெற்கு என்ற கருத்து பிரிவினைவாத கட்சியின் மொழி. முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம். எண்ணூரில் அமோனியா வாயு கசிவிற்கு காரணமான கோரமண்டல் நிறுவனத்திடம் 2,92,00,000 ரூபாய் வசூலிக்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் மெய்யநாதன் விளக்கம். டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தை மீண்டும் தொடங்கிய விவசாயிகள். தடையை மீறி ஜேசிபி பொக்லைன் இயந்திரங்களுடன் எல்லையில் குவிந்தனர். 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வருமாறு விவசாயிகளுக்கு மத்திய அரசு அழைப்பு. அனைத்து கோரிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கலாம் என மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா உறுதி. மக்களவைத் தேர்தலில் சைக்கிள் சின்னம் கோரி உயர்நீதிமன்றத்தில் ஜி.கே. வாசன் மனு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புனரமைக்கப்பட்ட நினைவிடம் வரும் 26ஆம் தேதி திறப்பு. கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். முதல் நாளிலேயே ஆர்வமுடன் மனு வாங்கிச் சென்ற நிர்வாகிகள், தொண்டர்கள். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு இலவச ஷூ. மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு. சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் முகப்பேர் வழியாக ஆவடிக்கு மெட்ரோ ரயில் வழித்தடம். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். கச்சத்தீவு திருவிழாவில் தமிழக மீனவர்கள் பங்கேற்கப் போவதில்லை என அறிவிப்பு. இலங்கையில் 3 தமிழக மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் முடிவு. கரூரில் வெட்டி கொல்லப்பட்டவரின் உடலை வாங்க மறுத்து 3ஆம் நாளாக போராட்டம். கொலை வழக்கில் தொடர்புடைய 5 பேர் முதுகுளத்தூர் நீதிமன்றத்தில் சரண்.
நடிகை த்ரிஷா குறித்து அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நடிகர் சங்க தலைவர் நாசர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது வலைதளங்களில் த்ரிஷா கருணாஸ் குறித்து ஆதாரமற்ற, பொறுப்பற்ற, வக்ர மனப்பான்மையோடு பரவ விடப்பட்டிருக்கும் பொய்க்கதையை கண்டிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைத்துறையைச் சார்ந்த பிரபலங்களை பற்றி பொதுவெளியில் அவதூறு பரப்பி சுய விளம்பரம் தேடிக்கொள்ளும் நபர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி வருவதாகவும், கருணாஸ் மீதும் த்ரிஷா மீதும் இப்படி அபாண்டமான அவதூறை பொது வாழ்க்கையில் இருக்கும் நபரே தனது அரசியல் சுயலாபத்திற்காக பரப்புவது வேதனை அளிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்தகைய செயல்கள் இனியும் நடக்கக்கூடாத வகையில் நடிகர் சங்கம் தீவிரமான முடிவுகளை எடுக்கும் என்றும், சட்ட ரீதியாக இக்குற்றத்தை அணுகுவோம் என்றும் நடிகர் சங்கம் தெரிவித்துள்ளது. பண்பு மென்மை காரணமாக பிரபலங்கள் பதில் பேச மாட்டார்கள் என்பதை பலவீனமாக்கி விளையாடுவதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் துணை நிற்போம் என்றும் நடிகர் சங்கம் தெரிவித்துள்ளது. நடிகை த்ரிஷா குறித்து அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு கட்சிக்கு எதிராக செயல்பட்டதால் அவர் மீது ஏற்கனவே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். அவர் ஒரு பெரிய ஆள் இல்ல, தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவரு ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தனும். அவர் ஏற்கனவே இதுல இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு. அவர் உடல்நல சரியில்லா இருந்தது, அதனால அவர் விட்டு வச்சிருந்தோம். இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. நடிகை த்ரிஷாவை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடக்காத சம்பவங்களை சொல்லி கட்சிக்கும் த்ரிஷாவிற்கும் களங்கம் விளைவித்த ராஜுவை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பெண்மை இழிவுபடுத்தியும் அதே போல ஒரு பொதுச் செயலாளரை இழிவுபடுத்துகின்ற இத்தகைய ஒரு கேவலமான நடக்காத சம்பவங்கள் எல்லாம் இப்போ இந்த மாதிரி சொல்லி ஒரு மக்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு களங்கமும், அதே போல் இவருக்கு நடிகை த்ரிஷா அவர்களுக்கு இந்த மாதிரி இழிவுபடுத்துகின்ற வகையில் அந்த கூறிய அந்த கருத்துக்கள் என்பது நிச்சயமாக மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். எனவே கடுமையான அளவுக்கு அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. முழுநேர அரசியல்வாதி என்று எவரும் கிடையாது என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 7ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியை கமல்ஹாசன் ஏற்றி வைத்தார். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், கட்சி தொடங்கப்பட்ட குறுகிய காலத்திலேயே இருபெரும் தேர்தல்களை எதிர்கொண்டதாகவும் கவனமீர்க்கும் வகையில் வாக்குகளை பெற்றதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். சாதி மத சடங்குகள் இருக்கும் வரை, வடக்கு தெற்கு பேதம் வாழும் வரை, ஊழலும் சீர்கேடுகளும் தொடரும் வரை நமது போராட்ட செயல்பாடுகள் ஓயாது என்றும் கூறினார். மேலும் தான் சினிமாவில் நடிப்பதால் முழுநேர அரசியல்வாதி கிடையாது என்று விமர்சிப்பவர்களுக்கும் பதிலடி கொடுத்தார். நீங்க சினிமாவில் நடிக்க போறீங்களே, அப்ப முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்களே. முழு நேர அரசியல்வாதி என்பவர் யார்? நான் இன் வெறுமையில போட்டு பேசிட்டேன்னு யாராவது தப்பா பேசிடக்கூடாது. ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை. முழு நேர அப்பனும் கிடையாது, முழு நேர கணவனும் கிடையாது, முழு நேர பிள்ளையும் கிடையாது. அவனுக்கு 8 மணி நேரம் தூங்கி ஆகணும், 8 மணி நேரம் வேலைக்கு போய் ஆகணும், 4 மணி நேரம் வீட்டில் இருக்கணும். அப்ப முழு நேர அரசியல்வாதி என்பது யார் என்று எனக்கு சொல்லுங்கள். நான் எதற்காக சினிமாவில் நடிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன், நடிகர் விஜய் தொடங்கியுள்ள கட்சியுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த கமல், நடிகர் விஜயை அரசியலுக்கு வரும்படி முதலில் குரல் கொடுத்ததே தான் என்றார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கூட்டணி குறித்து அறிவிப்போம். அது நல்ல செய்தி உடனே அனுப்புறாங்க. கெட்ட செய்தி வண்டியில் வரும், நல்ல செய்தி மெட்ரோல தான் வரும். அந்த உடனே பேசிட்டு இருக்காங்க. ஆனா
அது வந்த உடனே அது நிகழ்ந்த உடனே உங்ககிட்ட சொல்லாம தப்பிக்கவே முடியாது.